இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம், மோஸ்ட்லி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த படம் 2வது நாள் எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு 2வது நாள் வசூல் இருக்குது, ஸோ நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கா இல்லை அப்படியே டோட்டலாக சரிஞ்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் வந்து கல்கி இந்த படமே நேற்று ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. சனிக்கிழமை எவ்வளோ அப்படிங்கிறத, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக டீன்ஸு நேற்று எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து சர்ஃபிரா வந்து எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு, ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 1 இயர் ஆஃப் மாவீரன், ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோ கான்செப்ட் திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, லவ் டுடே தான். லவ் டுடேயில் வந்து நம்ம விஜய் அவர்களை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே அவரோட பிளட்டை வச்சு அவரோட லவர் நேமை எழுதுவார். இதுதான் ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர். லவ் டுடேனா விஜய் அவர்கள் நடித்த லவ் டுடே. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மணி அப்படிங்கிறவர், பரமேஸ்வரன், குருதேவன் ஸ்ரீனிவாசன், கோபாலகிருஷ்ணன், அப்புறம் சந்திரகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கான்செப்ட் ஆர்ட், அதை பார்த்தோன்னே இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவியில் வரக்கூடிய ஒரு சின்ன சீனு. ஸோ அது வந்து அந்த படத்திலே ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன கான்செப்ட் ஆர்ட்டு, அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், அதை கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு அது என்ன படம், அது என்ன விஷயம், அந்த படத்தில் அது முக்கியமான விஷயம்னு நான் ஏன் சொல்கிறேங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். மேபி இன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கான்செப்ட் ஆர்ட்டை பார்த்தோன்னே. அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இந்தியன் 2க்கு ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 20 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே. இந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட Day 30 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 55 லட்சம், வேர்ல்டு வைடு $10 மில்லியன், டோட்டலாக 32 கோடியே 16 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 1.297 பில்லியன், கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் டெஸ்பிகேபிள் மீ 4 இந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு $14 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 12 கோடியே 96 லட்சமும், வேர்ல்டு வைடு $288 மில்லியன். இந்த படமே தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 படங்களுமே அடித்து துவம்சம் பண்ணும்போது, அப்புறம் போன வாரம் ரிலீஸ் ஆன கில் அப்படிங்கிற படம் Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 36 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 60 லட்சம். ஸோ சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு இந்த படம். கலெக்ஷன் நல்ல வசூல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க 14 கோடியே 83 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஜாட் அண்ட் ஜூலியட் 3 அப்படிங்கிற பஞ்சாபி மூவி Day 17 இந்தியாவில் வந்து 1 கோடியே 23 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 95 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 38 கோடியே 29 லட்சமும், வேர்ல்டு வைடு 87 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சர்ஃபிரா, ஸோ நேற்று வந்து 2வது நாள் வந்து ஓரளவுக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பிக்கப் ஆகி ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் வந்து 4 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 7 கோடியே 63 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 90 லட்சம். ஸோ 10 கோடி இன்னும் இந்த படம் 2 நாளில் வரல. ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி இந்த படம் இனிமேல் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட Day 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 9 கோடி 8 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக 20 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 17வது நாள். ஸோ அப்புறம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 43 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 64 கோடியே 35 லட்சம். ஸோ இதில் தமிழ்நாட்டு கலெக்ஷன் சொல்லும்போது 2 நாள் முன்னாடி நான் 50 கோடின்னு சொல்லிட்டேன்.
அது என்னோடய மிஸ்டேக். ஸோ அவ்வளோ கிடையாது, 43 கோடி தான் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 260 கோடியே 90 லட்சம், கேரளாவில் 27 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 287 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 243 கோடியே 47 லட்சம், 926 கோடியே 91 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அஃபிஷியலாக 1000 கோடிக்கு மேலே அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா 1000 கோடிக்கிட்ட போயிடுச்சு. ட்ரேடு ஃபிகர் படி இப்போ 1000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயுமே 1000 கோடி வரப்போதே, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் ஆர்கே வெள்ளி மேகம் அப்படிங்கிற தமிழ் படம் டே 2 50,000. ஸோ டோட்டலாகவே 1 லட்சம். 2 நாள் சேர்த்து இந்த படத்தோட பட்ஜெட் 1 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 2 கோடி 1 கோடியே 80 லட்சம். ஸோ அப்படியே இவங்க அதிகமாக சொல்லியிருந்தா கூட இந்த படத்துக்கு ஒரு 50 லட்சம் பட்ஜெட்டாக இருந்திருந்தால் கூட இந்த படம் ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர். அப்புறம் டீன்ஸு. ஸோ டே 1 ஒரு மோசமான வசூல் சொல்லியிருந்தேன். அதிலிருந்து ஒரு டபுள் மடங்கு கலெக்ஷன் வந்திருக்கு. இருந்தாலும் இதுவும் ஒரு மோசமான கலெக்ஷன் தான். இந்த படத்துக்கு இது பத்தாது. ஸோ தமிழ்நாட்டில் 19 லட்சம் போயிருக்கு, வேர்ல்டு வைடு 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 33 லட்சம். டே 1ஓட டே 2 கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அப்புறம் இந்தியன் 2 திரைப்படத்தோட ஓவர்சீஸ் டே 2 கலெக்ஷன் யூஎஸ்ஏல $385K $, 3 கோடி 21 லட்சம். கனடாவில் $101K $, இது வந்து 84 லட்சம். யூகேல $104K பவுண்ட்ஸு. ஸோ யூகேவை பொறுத்தவரையும் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு, 1 கோடியே 7 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $220K $, இது வந்து 1 கோடியே 84 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $140K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 78 லட்சம். மலேசியாவில் $410K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 73 லட்சம். சிங்கப்பூரில் $74K சிங்கப்பூர் டாலர்ஸு, இது வந்து 46 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் ஒரு $75K $, இது வந்து 63 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $150K $, இது வந்து 1 கோடி 25 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று மட்டும் $1.3 மில்லியன் $, இது வந்து 10 கோடியே 81 லட்சம் வருது. ஆனால் இது ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஏன்னா 26லேருந்து 10க்கு போயிருக்கு. ஒரு 14-15 வந்திருந்தால் கூட ஒரு பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூவோட இம்பேக்ட் இருக்குது. அப்புறம் இந்தியன் 2 ஓவர்சீஸ் கலெக்ஷன் டோட்டலாக யூஎஸ்ஏல $1.37 மில்லியன் $, 11 கோடியே 43 லட்சம் வருது. கனடாவில் 3 கோடியே 22 லட்சம். யூகேல டோட்டலாக $229K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 2 கோடியே 37 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 6 கோடியே 42 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 2 கோடியே 51 லட்சம். மலேசியாவில் 2 கோடியே 23 லட்சம். சிங்கப்பூரில் 1 கோடியே 42 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் 1 கோடியே 46 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 6 கோடியே 26 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக $4.47 மில்லியன் $, வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 37 கோடியே 32 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. டே 1 சூப்பராக இருந்தது, டே 2 அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போது மற்ற ஸ்டேட்லலாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியன் 2 டே 2 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 11 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 80 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 65 லட்சம், இந்தியா முழுக்க 22 கோடியே 30 லட்சமும், ஓவர்சீஸில் 10 கோடியே 81 லட்சம், வேர்ல்டு வைடு 33 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டே 2 நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே டே 3 இருக்குமா, டே 4 இருக்குமா? ஸோ திங்கக்கிழமைக்கு மேலே இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்புறம் கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த 3 இடத்துலையுமே டோட்டலாகவே அப்படியே கிட்டத்தட்ட கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த படம் கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டே 1 அளவுக்கு எந்த அளவுக்கு வந்ததோ அந்த அளவுக்கு செகண்ட் டே வரல. ஸோ கொஞ்சம் இந்த படம் வந்து ட்ராப் ஆகிருக்கு அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது டே 2ல் தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில். ஆனால் நல்லா கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 28 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 61 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 75 லட்சம், இந்தியா முழுக்க 58 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸில் 37 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 95 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாளில் இந்த படம் 100 கோடியை தாண்டுமா அப்படிங்கிற ஒரு டாக் இருந்தது. 100 கோடி வந்துருச்சுன்னு கூட சில பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த படம் இப்போதைக்கு 95 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ என்னை கேட்டால் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூலையும் இந்த படம் 95 கோடி 2 நாளில், அதுவும் 2வது நாள் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நெகட்டிவ் ரிவ்யூ தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை.
ஸோ ஒரு பக்கம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஆந்திரா தெலுங்கானா அங்கே இங்கேன்னு ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலுமே, பெரிய பாதிப்பே இருக்குது ஆந்திரா தெலுங்கானாவில். என்னதான் பாதிப்பு இருந்தாலுமே இந்த படம் இப்போ வரையும் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோக்கு போயிருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணால் இந்த படம் வந்து லாபம் எடுக்கும், எவ்வளோ கலெக்ட் பண்ணால் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும். ஸோ முன்னாடிலாம் உங்களுக்கு இந்த படம் 1000 கோடி எடுக்கும், இல்லை 700 கோடி எடுக்கும், 800 கோடி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும். இப்போ இந்த 2 நாள் கலெக்ஷனை வச்சு இப்போ உங்களோட அந்த ப்ரெடிக்ஷனை இப்போ கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் மாவீரன் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வருஷம் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட்டு. ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட குரல் கேட்கும் போதெல்லாம் இவர் மேலே பார்ப்பார், அது என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்வார். ஸோ ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட்டு, குழந்தைங்கள்லாம் பெருசாக குடும்பத்தோடு போய் ரசித்த ஒரு படம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவே அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் 51 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 90 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 55 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி, ஓவர்சீஸில் 18 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 85 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 45 கோடி, ஷேரு 43 கோடியே 25 லட்சம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.